என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம் TN 2026. இந்த படத்தை என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா கண்ணன் ரவி அவர்கள் KRG, அதாவது கண்ணன் ரவி குரூப் என்கிற நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவனின் தம்பி தலைமையில் என்ற திரைப்படத்தை தயாரித்து அது மிகவும் வெற்றியடைந்தது நாம் எல்லோரும் அறிவோம். அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாட்டில் நடக்கிற அரசியல் சூழல்களை, அவலங்களை, குறைகளை, அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை துணிந்து சுட்டி காட்டுகிற, எடுத்துரைக்கிற கதைகளோ, கட்டுரைகளோ, எழுத்துகளோ, திரைப்படங்களோ, கவிதைகளோ வருவது சுத்தமாக இப்போதெல்லாம் குறைந்து விட்டது. நாங்கள் அமைதிப்படையை எடுக்கிற போது எவ்வளவு நெருக்கடியை சந்தித்தோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். அப்போதெல்லாம் ஐயா கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள், ஐயா MR ராதா அவர்கள் எல்லா படங்களிலுமே இந்த அரசியல் விமர்சனங்களை நகைச்சுவையோடு மக்கள் மனங்களில் பதிகிற அளவிற்கு அப்படி சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் இன்று அப்படிப்பட்ட படங்களும் வருவதில்லை, அதை செய்வதற்கு யாரும் முன் வருவதும் இல்லை. இந்த சூழலில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற இந்த அரசியல் சிக்கல்களை, அவலங்களை மிக நேர்த்தியாக எல்லோரும் ரசிக்கும்படி, யார் மனதும் புண்படாதபடி, யாரையும் வலிந்து திணித்து தாக்க வேண்டும் என்ற நோக்கில்லாது, அதன் காலப்போக்கில் அதன் கதை ஓட்டத்திலேயே மிக நகைச்சுவையோடு வருடி இந்த அவலத்தை மக்களுக்கு சொல்லுகிற விதத்தில் மிகச் சிறப்பாக எழுதி இயக்கியிருக்கிற, திரைக்கதை இயக்கியிருக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி ராமையா அவருடைய மகன், எங்கள் அன்பு மகன் உமாபதி ராமையா அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். கண்ணன் ரவி ஐயா அவர்கள் நல்ல திரைப்படங்களை நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பது, அவருக்கு திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலதிபர். இருந்தாலும் தமிழ் திரையுலகிலும் நம்முடைய தாக்கம், நம்முடைய பதிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக திறன் மிகுந்த கலைஞர்களை தேர்வு செய்து இது போன்ற படைப்புகளை புதிதாக இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்படி நல்ல நல்ல படைப்புகளை செய்ய வேண்டும் என்கிற பேராவளியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படைப்புகள் தரமாக வெற்றிகரமாக வரும் என்பதற்கு 2வது படத்தினுடைய வெற்றியும் சான்று. இதிலே ஒளிப்பதிவாளராக தம்பி முத்தையா, இசை தர்புகா சிவா, படத்தொகுப்பு அருள் தங்கம் போன்ற இளங்கலைஞர்கள் இதை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டும். கதாநாயகனாக என்னுடைய அன்பு மாப்பிள்ளை, நானும் நட்டியும் ஒரே மண்ணின் பிள்ளைகள். நாங்கள் ஒன்றாக பணியாற்றியவர்கள். அவர் ஒளிப்பதிவு பிரிவிலும் நான் இயக்குனர் பிரிவிலும் எங்கள் அப்பா மணிவண்ணனிடத்தில், அவர் எங்கள் அண்ணன் சங்கர் அவர்களிடத்திலும் பணியாற்றியவர். ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அதோடு திரையில் தோன்றி நடித்து பல படங்களில் அவருடைய சதுரங்க வேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு அவர் திறம்பட்ட தன் நடிப்பாற்றலால் பல்வேறு படங்களில் நடித்து வெற்றிகரமாக படங்களை தந்திருக்கிறார். அந்த வரிசையில் இந்த TN 2026 என்னுடைய அன்பு மைத்துனர் நட்டியவர்கள் நடிப்பிலே வந்திருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய அன்பிற்கினிய மாமா இளவரசு அவர்கள், என் அன்பு அண்ணன் MS பாஸ்கர், என் அண்ணன் தம்பி ராமையா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து, அவர்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பேராற்றல் கொண்டவர்கள். இவர்கள் எல்லோரும் இணையும் போது அந்த படைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்லி விளக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே மேலோங்கிய நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றால் அந்த கதாபாத்திரத்தில் முழு ஈடுபாட்டையும் அதிலே காட்டி முழுமையடைய செய்யக்கூடிய ஆற்றல் அந்த கலைஞர்களினுடைய பங்கேற்பில் வந்திருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த TN 2026. படம் முழுக்க, திரை முழுக்க சிரிப்பலைகள் கேட்கிற மாதிரி இன்றைக்கு நடக்கிற அரசியல் நிலைப்பாட்டை, அவலத்தை எடுத்துரைக்கிறது போல வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதில் என்னென்னா, சில படங்கள் இந்த இவரை தாக்கி எடுத்திருக்கிறது, இவரை காயப்படுத்தியிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சிலரை காயப்படுத்தியிருக்கிறது என்றெல்லாம் வரும். அது அப்படி இல்லாமல் யாரையும் புண்படுத்தக்கூடாது என்ற நோக்கிலே ஒரு நல்ல அரசியல் விமர்சன படம் வர வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட படம். எல்லோரும் பார்த்து ரசித்து இந்த படைப்பாளிகளை, படைப்பு நிறுவனத்தை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஐயா கண்ணன் ரவி அவர்கள், தம்பி உமாபதி ராமையா அவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், படத்தின் வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சியும், தம்பி உமாபதி ராமையாவுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.